இன்னைக்கு ஆமென் இன்றைக்கு எங்க வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும். ಇವತ್ತು ನಮ್ಮ ಜೀವನಗಳನ್ನು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳೋಣ. பிரச்சனை எல்லாம் கரைந்து போகிறது. ಸಮಸ್ಯೆಗಳೆಲ್ಲ ಕರಗಿ ಹೋಗುತ್ತೆ. நேற்று என்னுடைய சிநேகிதன் ஒருவன் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பினார். ನೆನ್ನೆ ನನ್ನ ಸ್ನೇಹಿತರೊಬ್ಬರು ನನಗೆ ಒಂದು ಮೆಸೇಜ್ ಹಾಕಿದ್ರು. அந்த மெசேஜ் ரொம்ப சிந்திக்க வைக்கிறதா இருந்தது. ಅದು ತುಂಬಾ ಯೋಚನೆ ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯವಾಗಿತ್ತು. ಆಮೆನ್. ಅದಲ್ಲ ஒரு ಆಮೆನ್ 4 ವರಿ தான். ಅದರಲ್ಲಿ ಒಂದು 4 ಲೈನ್ ಅಷ್ಟೇ. ಆಮೆನ್. ಇದನ್ನೆಲ್ಲ ನೀங்களும் நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. ಆಮೆನ್. ಬ್ಯಾಡ್ ನ್ಯೂಸ್, ಕೆಟ್ಟ ಸುದ್ದಿ என்னதென்றால் ಏನಂದ್ರೆ everything is temporary. ಎಲ್ಲವೂ ತಾತ್ಕಾಲಿಕ. ஹalleluya ஹalleluya. என்னதுங்க கெட்ட செய்தி? ಕೆಟ್ಟ ಸುದ್ದಿ ಅಂದ್ರೆ ಏನ್ರಿ? எல்லாமே தற்காலிகமான. ಎಲ್ಲವೂ ತಾತ್ಕಾಲಿಕ. அப்புறம் next good news. ಒಳ್ಳೆಯ ಸುದ್ದಿ everything is temporary. ಎಲ್ಲವೂ ತಾತ್ಕಾಲಿಕ. ஹalleluya. ஹalleluya. நாங்க எப்படி எடுக்கிறோம் ಅದರ ಮೇಲೆ தான். ನಾವು ಹೇಗೆ ಸ್ವೀಕರಿಸ್ತೇವೆ ಅದು ಹಾಗೆ. ஹalleluya. ஹalleluya. ஐயோ எல்லாமே ஐயோ தற்காலிகமானதான் இந்த உலகத்திலேன்னு நீங்க கவலைப்படலாம், இல்ல சந்தோஷப்படலாம். எல்லாம் தற்காலிகமானது தான். எதுவுமே எனக்கு ஆமென் பாதிக்க போறதில்லை, எல்லாம் மாறிட போகுதுன்னு நீங்க ಅಯ್ಯೋ ಲೋಕದಲ್ಲಿ ಎಲ್ಲವೂ ತಾತ್ಕಾಲಿಕವಾ ಅಂತ ನೀವು ಆಗೂ ಯೋಚನೆ ಮಾಡಬಹುದು. ಅಥವಾ ಅಯ್ಯೋ ಎಲ್ಲವೂ ತಾತ್ಕಾಲಿಕ ಅಷ್ಟೇ, ಏನು ನನಗೆ ಏನು ನೋವು ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ ಅಂತಾನು ನೀವು ಯೋಚಿಸಬಹುದು. அவர் மாத்திரமே நிரந்தரம் என்று நீங்க நினைக்கிறீங்க. ಆತನು ಮಾತ್ರವೇ ಪರಿಪೂರ್ಣ, ಆತನು ಮಾತ್ರವೇ ನಿರಂತರ ಅಂತ ನೀವು ಯೋಚಿಸಬೇಕು. பேர் நீங்க ஆமென் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಇವತ್ತು ಆಮೆನ್ ಅಂತೀರಾ? இன்னைக்கு உங்க பிரச்சனை உங்களுக்கு குட் நியூஸா பேட் நியூஸான்றதை நீங்க வந்து தீர்மானம் பண்ணுங்க. ಇವತ್ತು ನಿಮಗೆ ಇರುವಂತ ಸಮಸ್ಯೆ ನಿಮಗೆ ಒಳ್ಳೆ ಸುದ್ದಿನ ಕೆಟ್ಟ ಸುದ್ದಿನ ಅಂತ ಯೋಚನೆ ಮಾಡಬೇಕು. கர்த்தரை நம்பியிருக்கிற எனக்கு ஏது நடந்தாலும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் என்று நீங்க நம்புனீங்கன்னா அற்புதங்க. ದೇವರನ್ನು ನಂಬಿರುವಂತ ನನಗೆ ನಡೆಯುವಂತ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯವೂ ಆತನ ನಾಮದ ಅದ್ಭುತಕ್ಕಾಗಿ ಅಂತ ನಂಬಿದ್ರೆ ನಿಮಗೆ ಅದ್ಭುತ. இல்ல இல்ல நான் என் எதிரிக்கு முன்பதாக பூச்சா இருக்கிறேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ಇಲ್ಲ ಇಲ್ಲ ನನ್ನ ವೈರಿಯ ಮುಂದೆ ನಾನು ಮುಂದೆ ಮಿಡತೆಯಾಗಿದ್ದೇನೆ ಅಂತ ನೀವು ಅನ್ಕೊಂಡ್ರೆ உங்க வாழ்க்கையின் பிரச்சனை மாறவே மாறாது. ನಿನ್ನ ಜೀವನದ ಸಮಸ್ಯೆ ಬದಲಾಗದೇ ಇಲ್ಲ. சத்தியம் என்ன? ಸತ್ಯ ಏನು? ஆண்டவர் உன்னை கடவுளாய் மாற்றி வைத்திருக்கிறார். ದೇವರು ನಿನ್ನನ್ನು ದೇವರಾಗಿ ಬದಲಾಯಿಸಿದ್ದಾರೆ. எதிரிகளுக்கு முன்பதாக கர்த்தர் உன்னை கடவுளாய் வைத்திருக்கிறார். ನಿನ್ನ ವೈರಿಗಳ ಮುಂದೆ ದೇವರು ನಿನ್ನನ್ನು ದೇವರಾಗಿ ಬದಲಾಯಿಸಿದ್ದಾರೆ. எத்தனை பேர் இன்றைக்கு விசுவாசிக்கிறீர்கள்? ಎಷ್ಟು ಜನ ಇವತ್ತು ನಂಬುತ್ತೀರಾ? இன்று நாங்கள் ஜெபிக்கலாம். ಇರುವಂತ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. கர்த்தாவே இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் நான் வருகிறேன். ಕರ್ತನೇ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ನಿನ್ನ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬರ್ತೇವೆ. அப்பா உம்முடைய சமூகத்தை நான் தேடி வந்திருக்கிற என்னுடைய வாழ்க்கையில் ಅಪ್ಪ ನಿನ್ನ ಸಮ್ಮುಖವನ್ನು ಹುಡುಕಿ ಬಂದಿರುವಂತ ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ அது அற்புதங்களை செய்கிற தேவனீராய் இருக்கிறீர். ಅದನ್ನು ಅದ್ಭುತವಾಗಿ ಬದಲಾಯಿಸುವಂತ ದೇವರು ನೀವಿದ್ದೀರಾ. எப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் மாற்றக்கூடிய தேவனாய் நீர் இருக்கிறீர். ಎಂತ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ಬದಲಾಯಿಸುವಂತ ದೇವರು ನೀವು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದೀರಾ. இயேசுவின் நாமத்தில் ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ என்னோடு கூட ஜெபித்துக் கொண்டிருக்கிற எல்லா அன்பான தேவ பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். ಈಗ ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಿರುವಂತ ಎಲ್ಲಾ ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ. நேரங்களில் ಎಷ್ಟೋ ಸಮಯಗಳಲ್ಲಿ எங்களையே நாங்கள் கீழ்ப்படுத்திக் கொண்டு ನಮ್ಮನ್ನೇ ನಾವು ಕೀಳಾಗಿ ನೋಡಿಕೊಂಡು எதிரிகள் என்னை பற்றி சிந்திப்பார்கள் என்றதை நாங்களே ஒரு முடிவு செய்து கொண்டு ವೈರಿಯು ನನ್ನ ಕುರಿತು ಏನನ್ನು ಯೋಚಿಸ್ತಾನೆ ಅಂತ ನಾವೇ ಏನೋ ತೀರ್ಮಾನ ಮಾಡಿಕೊಂಡು நாங்கள் விசுவாசம் இல்லாமல் ನಂಬಿಕೆಗಳು ಇಲ್ಲದೆ எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் நடக்கிறது உண்டு ஆண்டவரே. ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಹಾಗೆ ನಡೀತಿದೇವಲ್ಲ. இயேசுவின் நாமத்தில் ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ எங்களுடைய ஆலோசனையை கர்த்தர் மாற்றுவீராக. ನಮ್ಮ ಆಲೋಚನೆಗಳನ್ನು ದೇವರು ಬದಲಾಯಿಸಿ காலை நேரத்தில் யாரெல்லாம் ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார், ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಯಾರೆಲ್ಲ ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತಿದ್ದಾರೋ எங்களுடைய ஆலோசனைகளை மாற்றி தாங்க. ನಮ್ಮ ಆಲೋಚನೆಗಳನ್ನು ಬದಲಾಯಿಸಿಕೊಡಿ நாமத்தில் ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. கர்த்தருடைய பரிசுத்தமான ரத்தம் ஒவ்வொருடைய ஆலோசனையை கழுவட்டும். ದೇವರ ಪರಿಶುದ್ಧವಾದ ರಕ್ತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಆಲೋಚನೆಗಳನ್ನು ತೊಳೆಯಲಿ. ಆಮೆನ್. ವಾಗ್ದಾನ செய்தவர் நீர் நம்பத்தக்கவர். ವಾಗ್ದಾನ ಮಾಡಿರುವಂತ ದೇವರು ನೀವು ನಂಬಿಕೆಗೆ ಯೋಗ್ಯರು. சொன்னதை நிறைவேற்றி முடிக்கிறவர். ಹೇಳಿದ್ದನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸುವ ಆತನು. அழைத்த தேவன் நீர் உண்மை உள்ளவர். ಕರೆದ ದೇವರು ನೀ ನಂಬಿಗಸ್ತನು. நீர் சொன்னதுதான் நடக்க போகிறது என் வாழ்க்கையில் என்றதை நாங்கள் உறுதியாய் இருக்கும்படி கர்த்தர் செய்யுங்க. ನೀವು ಹೇಳಿದ್ದು ಮಾತ್ರ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತೆ ಅಂತ ದೃಢವಾಗಿರಲು ನಮಗೆ ನಂಬಿಕೆ ಕೊಡಿ. ಕಾಣುகிற காரியங்கள் ஆண்டவரே பொய்யாய் மாறும். ಕಾಣುವಂತ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ಸುಳ್ಳಾಗಿ ಹೋಗುತ್ತೆ. ಆಮೆನ್. ஏனென்றால் வாக்குத்தத்தம் ஒன்றே நிலைத்திருக்க போகிறது. ಯಾಕಂದ್ರೆ ವಾಗ್ದಾನ ಒಂದೇ ನೆಲೆಯಾಗಿರುತ್ತೆ. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಎಲ್ಲ ನೆಗೆಟಿವ್ ಕಾರ್ಯங்களை நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம். ಎಲ್ಲ ನಕಾರಾತ್ಮಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಗದರಿಸುತ್ತೇವೆ. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಆಲೋಚನೆ ವಿಡುದலை ಕಾಣಬದ. ನಮ್ಮ ಆಲೋಚನೆಗಳು ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಲಿ. உள்ளார்ந்த மனுஷன் விடுதலை காண்பட. ನಮ್ಮ ಆಂತರಿಕ ಮನುಷ್ಯನು ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಲಿ. எல்லா காரியங்களிலும் ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳಲ್ಲೂ கர்த்தர் எங்களுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவீர். ದೇವರು ನಮ್ಮ ಮುಖಗಳನ್ನು ಪ್ರಕಾಶಗೊಳಿಸಿ முகத்தில் இருக்கிற பயங்களை நீக்குவீர். ನಮ್ಮ ಮುಖಗಳಲ್ಲಿರುವಂತ ಭಯಗಳನ್ನು ನೀಗಿಸಿ ஆவியானவர் எங்கள் முன்னே நடப்பீர். ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಮ್ಮ ಮುಂದೆ ನಡೆಯಿರಿ. ಆಮೆನ್. எங்கள் முன்பதாக இருக்கிற தடைகளை கர்த்தர் உடைப்பீர். ನಮ್ಮ ಮುಂದೆ ಇರುವಂತ ತಡೆಗಳನ್ನು ದೇವರು ನೀವು ಮುರಿದಾಕಿ ಆಶೀರ್ವಾದத்தை சுதந்தரித்துக் கொள்ள கர்த்தர் செய்வீர். ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರು ಬದಲಾಯಿಸಿ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಪಿತಾವೇ. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ತಂದೆ. ಆಮೆನ್. ಆಮೆನ್.